வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கும் இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷமும் வளமும் பெற்று புதிய இலக்குகள், புதிய வாய்ப்புகள், புதிய வெற்றிகளுடன் இந்த 2024ஆம் ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மார்கழி 16 அன்று பஞ்சமி திதியில் மகம் நட்சத்திரத்தில் கௌளவம் கரணத்தினில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. புத்தாண்டின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ராகு பகவான் மீனராசியிலும், சனி பகவான் கும்பராசியிலும், புதன், செவ்வாய், சூரியன் தனுசு ராசியிலும், சுக்கிரன் விருச்சிக ராசியிலும், சந்திரன் சிம்ம ராசியிலும், கேது பகவான் கன்னிராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர். மே 1ஆம் தேதி குரு பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 9, 2024இல் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதி அடைகின்றார். இதனால் அனைத்து ராசிகாரர்களுக்கும் யோகம் அடைவார்கள். ஜூலை 29ஆம் தேதி முதல் நவம்பர் 15ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரகதி அடைந்து பின் நேர்கதி அடைகிறார். எதிலும் முன்னின்று செயல்படும் சிம்மராசி அன்பர்களே, உங்கள் கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிஸ்தானத்தில் சந்திரன், குடும்பஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் சுக்கிரன் புதன், புத்திரஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், களத்திரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் குருவும் உள்ளனர். குரு பகவான் 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக துலாம் ராசியையும், 9ஆம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார். சனி பகவான் 3ஆம் பார்வையாக மேச ராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிடுகிறார். பிறக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுவது நல்லது. பாதியில் நின்ற கட்டிடம் தொடர்பான பணிகளை நிறைவு செய்வீர்கள். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். சிறு மற்றும் குறு தொழில் தொடர்பான கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆடம்பரமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஜாமீன் விஷயங்களில் பொறுமை வேண்டும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் மலரும். தாய் மாமன் வழியில் அனுசரித்து செல்லவும். உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். வெளியூர் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். தந்தை வழி தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கலை சார்ந்த தொழில்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். நண்பர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடும். வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். நீண்ட தூர பயணங்களால் செலவு அதிகரிக்கும். எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஆடம்பரமான பேச்சுக்களை தவிர்ப்பது தெளிவை ஏற்படுத்தும். சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் மதிப்பு மேம்படும். தடைப்பட்ட பணிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் குறையும். உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். உடலின் தேவைக்கு ஏற்ப தண்ணீரை பருகவும், பொட்டாசியம் மற்றும் கால்சியம் மிகுந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளவும். பெண்களுக்கு புது விதமான இடங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல் அமையும். பேச்சுகளில் நிதானமும் பொறுமையும் வேண்டும். பாக பிரிவினைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும். நபர்களின் தன்மைகளை அறிந்து பழக்கம் கொள்ளவும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகளில் சாதகமான சூழல் உண்டாகும். தம்பதிகளுக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும்.